ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிகனி. நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகளில் சில முக்கியமான நடப்பு நிகழ்வு மட்டும் பார்க்க போகிறோம். அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் எந்த நாடானது 100 ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள இந்திய ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது? அதாவது உலகினுடைய எந்த நாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள இந்திய ரூபாய் நோட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய நேபாளம் தான். சரிங்களா? நேபாளம். அதாவது 100க்கு அதிகமாக இருக்கக்கூடிய 500, 2000 அந்த நோட்டுக்கெல்லாம் தடை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இரண்டாவது கொஸ்டின், உலகின் எந்த நாடானது கடந்த 28 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தனது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதாக கூறியுள்ளது? அதாவது தன்னுடைய நாட்டில் வந்து லாஸ்ட்டாக 28 இயர்ஸாக வந்துட்டு இல்லாத அளவுக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சீனா. சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின், சர்வதேச முகவாண்மை நிறுவனமான PwC அப்படிங்கக்கூடிய உலநாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறித்த பட்டியலை வெளியிட்டது. சரிங்களா? இந்த நிறுவனம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உள்ளூர் உற்பத்தி வளர்ச்சி விகித அடிப்படையில் அதன்படி 2019 இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன அப்படிங்கிறாங்க. 5வது இடம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. சரிங்களா? 5வது இடம். அதுக்கடுத்து சிபிஐ இடைக்கால இயக்குனர் நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையிலிருந்து விலகிய தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகாய். சிபிஐ இடைக்கால இயக்குனர் நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையிலிருந்து விலகிய தலைமை நீதிபதி வந்து ரஞ்சன் கோகாய். அதுக்கடுத்து 21/1/2019 உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கிய பாரதிய திவாஸ் மாநாடு எத்தனையாவது மாநாடாகும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 15. ஓகேங்களா? 6வது கேள்வி, வீட்டில் அமர்ந்தபடியே போப் ஆண்டவருடன் பிரார்த்தனை செய்ய அறிமுகம் செய்யப்பட்ட புதிய செயலியின் பெயர் என்ன? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கிளிக்டு பிரே அப்படிங்கிறது. அதுக்கடுத்த 7வது, நாசாவானது உலகின் எந்த நாடுடன் இணைந்து சந்திரனில் மனிதர்கள் தங்குவதற்கு வசதியாக குடியிருப்புகள் அமைக்க திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய சீனா. ஓகேங்களா? அதுக்கடுத்து 8வது கொஸ்டின், 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சந்திரனுக்கு ரோபோவை அனுப்ப திட்டமிட்டுள்ள விண்வெளி அமைப்பு எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய நாசா. சரிங்களா? அதுக்கடுத்து 9, உலகின் அழகான நாய் என்ற பெயரை பெற்ற அமெரிக்காவின் எந்த நாய் அண்மையில் உயிரிழந்தது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வு அப்படிங்கிறது. 10வது கொஸ்டின் போகலாம். பொது பிரிவில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நாடு முழுவதுமாக அமல்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ள தேதி என்ன? இங்கே நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை வந்து இந்த அரசாணை தான். சரிங்களா? ஒரு அரசாணை வந்து நாடு முழுவதும் வந்து அமல்படுத்துறதுக்காக மட்டும் ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அரசாணை வந்ததுக்கப்புறம் அந்த அரசாணையுடைய நம்பர் நம்ம என்னென்னு பார்த்துக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ நம்பர் வந்து இந்த பிரிவின்படி இதன்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லைங்களா? அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த அரசாணை வெளியிடக்கூடிய தேதி அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 10% இடஒதுக்கீடு பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தேதியும் முக்கியம். அதில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போடலான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும். அது வந்து வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி போடணும் அப்படின்ட்டுருக்கேன். ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. சரிங்களா? பிப்ரவரி 1. அதுக்கடுத்த கொஸ்டின், அகசரலாசம் என்ற கல்வியறிவு திட்டத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி படிப்பை தவறவிட்ட முதியவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் கேரளாவில் 96 வயதில் 98% மதிப்பெண் பெற்ற யாரை காமன்வெல்த் அமைப்பு கற்றல் நல்லெண்ண தூதராக நியமனம் செய்துள்ளது? ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய கார்த்திகாயினி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகசரலசம் அப்படிங்கக்கூடிய கல்வி முறை வந்து இருக்குது. அந்த ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிப்பை தவறவிட்ட முதியவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் 96% மதிப்பெண் பெற்ற யாரை காமன்வெல்த் அமைப்பு கற்றல் நல்லெண்ண தூதராக நியமனம் செய்துள்ளது? ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய கார்த்திகாயினி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகசரலசம் அதாவது படிப்பை தவறவிட்ட முதியவர்களுக்கு நடத்தப்படும் தேர்வில்
96 வயசில் 98% மார்க் எடுத்திருக்காங்களா அந்த அம்மா. அதுக்காக காமன்வெல்த் அமைப்பு வந்து அவங்கள வந்து கற்றல் நல்லெண்ண தூதராக நியமனம் செய்துள்ளதுங்கிறாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாயினி அம்மா அப்படிங்கிறவங்க. 12வது, அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள தென் துருவத்தை அடைந்த முதல் IPS அதிகாரி என்ற பெருமை பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய KR அபர்ணா அப்படிங்கிறவங்க. KR அபர்ணா. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது போன்ற நடப்பு நிகழ்வு தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வு PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பர் இணையவும். நான் அந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.